துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்தது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. இவங்க 4 பேரும் எங்க அண்ணனை கொலை பண்ணவங்க அப்படின்னு ராஜாவே தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்வெட்டே உடையாளூர்ல இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி கல்கியோ பாலகுமாரனோ சொல்ற மாதிரி எந்த பிராமின்ஸும் தண்டிக்கப்படலைன்றது முழு போய். சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன் மாதிரி ராஜராஜ சோழன் கூட எக்ஸ்ட்ராவா ஒரு கேரக்டர் கொண்டாந்து இவங்களால ஒட்ட வைக்க முடியாம தான் கருவூர் சித்தர்னு ஒரு பிட்டு ஓட்டி பார்த்தாங்க. அது அவ்வளவு சரியா எடுபடலை. சோழர்கள் வந்து பிராமின்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் சப்போர்ட்டும் பண்ணலை. அதுக்காக அவங்கள எதிர்த்தாங்கன்னு சொல்லலை. எல்லாரையும் சமமாக நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். வணக்கம் நண்பர்களே. போன எபிசோடில் நான் உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் தெளிவாக சொல்லிட்டேன். செப்பேடுகள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருந்தால் அதை நம்பவே வேண்டியதில்லை, ஏன் நம்ப தகுந்தது இல்லை அப்படின்றதுக்கு உண்டான எல்லா விளக்கமும் சொல்லியாச்சு. அப்போவும் சில பேர் வந்து முடியல, அதெல்லாம் ஒத்துக்க முடியல, எங்களுக்கு மனசு புண்படுது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை சில பேருக்கு பிடிக்காது. இந்த பொன்னியின் செல்வனாக இருந்தாலும் சரி, ஒரு கல்கியாக இருந்தாலும், சுஜாதாவாக இருந்தாலும், பாலகுமாரனாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வரிசையாக இவங்கெல்லாம் செஞ்ச ஒரே வேலை இந்த 4 பிராமின்ஸு தான் கொலைகாரங்க அப்படிங்கிறத மறைக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. ஏன் இந்த வேலை செய்கிறாங்க அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாறில் முக்கியமான அரசர்கள்னு நம்ம எடுத்தோம்னா யாரெல்லாம் சொல்லலாம்? சந்திரகுப்த மௌரியன், கிருஷ்ணதேவராயன், ராஜராஜ சோழன், சிவாஜி, அக்பர், இப்படி பல பேரை நம்ம சொல்லலாம். ஆனால் நமக்கு எல்லாருக்குமே கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல, அசோகரை மட்டும் விட்டுருப்பாங்க. ஏன்னா அவர் மொத்தமாக பௌத்த மன்னராக போயிட்டார். சந்திரகுப்தனை எடுத்திங்கன்னா கூட சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு கேரக்டர் கொண்டாந்து ஒட்ட வைப்பாங்க. இந்த சாணக்கியா உண்மையில் இருந்தவரெலாம் கிடையாது, அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சந்திரகுப்தருக்கு ஒரு சாணக்கியனை சேர்த்துப்பாங்க. சிவாஜி எடுத்திங்கன்னா ஸ்மார்த்த ராமதாசர்னு அவரை உள்ளே சேர்த்துருவாங்க. அவர் தான் குருன்னு. அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவாஜி வீட்டில் கணக்கு பிள்ளை வேலை பார்த்துட்டு இருந்தவர். கிருஷ்ணதேவராயர்னு எடுத்திங்கன்னா தெனாலிராமன் அப்படின்னு உள்ளே சேர்ப்பாங்க. தெனாலிராமன் வந்து பெரிய புத்திசாலின்லாம் சொல்ல முடியுமா இல்லையான்னு தெரியாது, அவர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அவர். அப்புறம் அக்பர் எடுத்தோம்னா அக்பருக்கு பீர்பால்னு கூட, அக்பர் இவ்வளோக்கு முஸ்லீம் மன்னர். அவர் முஸ்லீம் மன்னராக இருந்தால் கூட அவர் கூட பீர்பால்னு ஒரு பிராமின் இருந்தார். அதனால தான். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், ஏதாவது ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா இருந்தார்னா அவருக்கு ஹெல்ப்பாக எப்போவுமே ஒரு பிராமின் இருந்தார் அப்படின்னு ஒரு கான்செப்டை நமக்கு தெரியாமலேயே வரலாறு பூரா இவங்க நுழைச்சிட்டு வராங்க. இங்கே ராஜராஜ சோழனில் பிரச்சனை என்னென்னா, பட்டவர்த்தமாக கல்வெட்டே இருக்குது. நாங்கள் பிராமின்ஸோட ஹெல்ப்பால் தான் ராஜராஜ சோழன் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா கல்வெட்டே என்ன இருக்குன்னா, அந்த 4 பேரை தேடிட்டு இருக்காரு ராஜா அப்படின்னு சொல்லி கல்வெட்டு இருக்குது. இவங்க 4 பேரும் எங்கள் அண்ணனை கொலை பண்ணவங்க அப்படின்னு ராஜாவே தேடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கல்வெட்டே உடையாளூரில் இருக்குது. இப்போ அடுத்தால இந்த செப்பேட்டில் கூட தமிழ் பகுதி என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தோம். பிரம்மதேசத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி யாரோ கொடுத்த பிரம்மதேசத்தெல்லாம் இவர் வந்து கையகப்படுத்தி திருப்பி மக்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு ராஜேந்திர சோழன். ஸோ இவங்களால் இந்த இடத்துல வந்து ஒரு கேரக்டரை கொண்டாந்து உள்ளே ஒட்ட வைக்க முடியல. எது அக்பருக்கு பீர்பால் மாதிரி, கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன் மாதிரி, சிவாஜிக்கு ராமதாசர் மாதிரி, சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன் மாதிரி ராஜராஜ சோழன் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டரை கொண்டாந்து இவங்களால் ஒட்ட வைக்க முடியாமல் தான் கருவூர் சித்தர்னு ஒரு பிட்டு ஓட்டி பார்த்தாங்க. அது அவ்வளோ சரியாக எடுபடலை. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு புதுசாக ஒரு கதையெல்லாம் உருவாக்கி அவனே வந்து கெட்டவன்டா, அவன் பெரிய ராஜாவாக இருக்கலாம், அவங்க அண்ணனையே கொலை பண்ண ஒரு கெட்டவன் அப்படின்னு நம்ம மனசில் பதிய வைக்கிற மாதிரி உள்ள வேலை தான் இந்த 70 வருஷமாக நடக்குது. அப்போ உண்மையிலேயே சோழர்கள் வந்து பிராமின்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட்லாம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் சப்போர்ட்டும் பண்ணலை. அதுக்காக அவங்கள எதிர்த்தாங்கன்னு சொல்லலை. எல்லாரையும் சமமாக நடத்தியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ ராஜேந்திர சோழன் காலத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற 4 பக்கத்துலேயும் எல்லா கிராமங்களும் பிராமின்ஸுக்கு அடிமையாக இருந்திருக்கு. அவங்களுக்கு தான் போய் வரி கட்டியிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படிலாம் கேட்ட வேணாம், நீங்கள் மற்ற மக்கள் மாதிரி நார்மலாக இருங்க போதும் அப்படின்னு தான் மாற்றியிருக்கிறாங்க. இது மாதிரி தான் மாற்றியிருக்காங்களே தவிர அவங்க வந்து பெருசாக இந்த பிராமின் சொல்லக்கூடிய அந்த வர்ண கோட்பாடு இதெல்லாத்தையும் அவங்க பெருசாலாம் எடுத்துக்கல. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சாபம் விட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பேசும்போது நான் இப்படி ஒரு வேலை செய்யலான்னு பார்த்தேன், இதை கெடுத்துட்டான், அவன்லாம் நல்லா இருப்பானா, அவன் உருப்படவே மாட்டான், நாசமாக போவான் அப்படின்லாம் திட்டுவாங்க. இப்படி சாபம் விடுறது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா, பழைய தமிழ் இலக்கியத்தில் வந்து தோழி வந்து தலைவனை பார்த்து சொல்லுவாள். இந்த தலைவி வந்து, அதாவது உன்னோட லவ்வர் வந்து என்னோட ரொம்ப நெருங்கின தோழி, அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ, பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாள். இந்த பாதுகாப்பு பத்திரப்படுத்துதல் அப்படின்றத வந்து ஒம்படை அப்படின்ற வார்த்தையில் சொல்லுவாங்க.
புரியுதுங்களா? எதுக்காக சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. இந்த ஒம்படைன்றது வந்து என்னென்னா பாதுகாப்பு அப்படின்றத பொறுத்து சொல்லக்கூடிய வார்த்தை. இது பண்ணுற ஒரு வரிகள் வந்து எப்போவுமே எல்லா கல்வெட்டுலேயும் இருக்கும். அந்த கல்வெட்டு வந்து இதுக்காக கொடுக்குறோம், இந்த வேலைக்காக செய்கிறோம், இந்த கோயிலில் விளக்கரிக்கிறது கொடுக்குறோம், இந்த மக்களுக்கு இது பண்ணணுன்றதுக்காக இதை தானமாக கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி கடைசியாக முடிக்கிற வரி எப்படி முடியும்னா, இந்த கல்வெட்டு சொன்ன இந்த ஆணையை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுப்பவர்களுக்கு இந்த கதி ஏற்படும், இந்த சாபம் கொடுக்குற மாதிரி இந்த கதி ஏற்படும், அந்த கதி ஏற்படும் அப்படின்னு வரும். அந்த லைனுக்கு தான் பேர் ஒம்படை கிளவி அப்படின்னு பேர். தமிழ் பேர் வந்து ஒம்படை கிளவின்னா கல்வெட்டோட கடைசி வரி. இது பல்லவர் காலத்துலலாம் பார்த்தோம்னா, பல்லவர் காலம் கொடுத்த தானங்கள்லாம், அதாவது அந்த கல்வெட்டோட ஒம்படை கிளவி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பான்மையாக இந்த வர்ணாசிரமத்தையும் மனு தர்மத்தையும் அடிப்படையாக வச்சு தான் முடியும் அந்த ஒம்படை கிளவி. அதாவது இதில் ஒரு வடக்கு ஆந்திரா பகுதியில் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிரவாரசேனன் அப்படின்ற ஒரு மன்னனோட கல்வெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்த நிலத்தை பற்றிய குறிப்பில், இந்த தானத்தை கெடுக்க நினைப்பவர்கள் 60,000 ஆண்டுகள் கொடும் நரகத்தில் துன்பப்படுவார்கள் மற்றும் அந்த நிலத்தை அபகரிப்பவர்கள் 10,000 பசுக்களை கொன்ற பாவத்துக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த காசர்குடி செப்பேடுன்னு ஒன்று இருக்குது. அதில் கூட பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2ஆம் நந்திவர்மனோட செப்பேடு என்ன சொல்லுதுன்னா, தான் தானமாக கொடுத்த நிலத்தை யாராவது அபகரித்து கொண்டால் அவர்கள் புழுவாக மாறி 60,000 ஆண்டு வாழ்வார்கள். குறிப்பாக இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கக்கூடிய தானங்களை கெடுத்தா என்ன நடக்கும்ன்றது மட்டும்தான் இந்த ஒம்படை கிளவி வந்து பல்லவர் காலம் வர சொல்லுது. இதே இந்த சோழர்கள் கால கல்வெட்டில் பார்த்தோம்னா, இந்த பசு, அப்புறமா பிராமணனுக்கு அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே போயிடுது. இந்த ஒம்படை கிளவியில் பூரா என்னன்னா புதுசாக வேறு டைப் ஆஃப் வேர்ட்ஸ் வருது. என்னெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ துரோகி, நாட்டு துரோகி, சிவ துரோகி, குரு துரோகி, கிராம துரோகி, தாய் துரோகி, இப்படியான ஒரு 7 வகையான வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி வரை எப்படி இருக்குது, இத்தனை பசுக்கள், அதாவது கங்கை நதிக்கரையில் ஒரு காராம் பசுவை வெட்டி கொண்ட பாவத்துக்கு உள்ளாவாங்க, இப்படியெல்லாம் இருந்த அந்த ஒம்படை கிளவி பூரா சோழர்கள் காலத்தில் வந்து வேறு மாதிரி மாறுது. என்ன மாறுது, ராஜ துரோகி, குரு துரோகி, நாட்டு துரோகி, இன துரோகி, சிவ துரோகி, கிராம துரோகி, தாய்க்கு துரோகின்னு இந்த பேரெல்லாம் மாறுது. இதை வந்து கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு 7 கல்வெட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா திருமயம்ன்ற ஊரில் இருக்க கல்வெட்டு எப்படி இருக்குன்னா, அது எதை பற்றின கல்வெட்டுனா 2 கோயில்களுக்கு இடையே நடந்த ஒரு பஞ்சாயத்து. அதில் இறுதி ஒப்பந்தம் வரும்போது இந்த ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் சிறு வயதிலேயே வாரிசு இல்லாமல் இறந்து போவார்கள் மற்றும் அவர்கள் ராஜ துரோகி, தாய்க்கு துரோகி மற்றும் நாட்டுக்கு துரோகியாக கருதப்படுவார்கள்னு அந்த கல்வெட்டு முடியுது. இது திருமயத்தில் இருக்கிறது. 1223ஆவது ஆண்டை சேர்ந்த கல்வெட்டு. அடுத்தால பார்த்திங்கன்னா வள்ளிகண்டாபுரம்ன்ற இடத்துல 1227ஆவது வருஷத்தை சேர்ந்த இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அப்போ வந்து இடங்கை வலங்கைன்னு 2 பிரிவுகள் இருக்காங்க. அதில் வந்து நாட்டு மக்களும் மலையமான்களும் 98 இடங்கை குழுக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து அதை பற்றி எப்படிலாம் அவங்க இருக்கணுன்றதெல்லாம் சொல்லிவிட்டு, அதை மீறுபவர்கள் கீழினும் கீழான சாதியாக, அதாவது மரியாதை இழந்தவர்களாக கருதப்படுவார் என்று சொல்கிறது. அதாவது 1227 தான் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதின்றதே நுழையுது. அதுக்கு முன்னாடி எந்த கல்வெட்டுலையும் சாதின்ற பேரே கிடையாது. 1223 அதே வள்ளிகண்டாபுரத்தில் இன்னொரு கல்வெட்டு இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளூர் கோயில் திருவிழாவுக்கு மக்கள் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிவிட்டு, இதை மீறுபவர்கள் சிவத்ரோகி, நாட்டு துரோகி என்று அறிவிக்கப்பட்டு கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது. இதே மாதிரி இந்த ராஜராஜ சோழனோட அந்த கிராமங்களை பிரிக்கும்போது தீண்டாச்சேரி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அதில் அது வந்து இப்போ உள்ள தீண்டாமையை குறிக்கிற பேர் கிடையாது. தீண்டாச்சேரினா இது மாதிரி ஊரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள் அந்த பகுதியில் வசிப்பாங்கன்றது தான் தீண்டாச்சேரின்னு இருந்திருக்கு. 1233ஆவது வருஷத்தில் திருவண்ணாமலையில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அதில் ஒரு படைத்தலைவன் ஒரு கிராமத்துக்கு தான் கொடுத்த தானத்தை பற்றி சொல்லிவிட்டு அதை தடுக்க நினைப்பவர்கள் தாடியுடன் சேர்ந்து முலைகளும் பெரிதாக வளரும் என்று சபிக்கிறான். அதாவது ஆண்மை இழந்து திருநங்கையாக மாறிடுவாங்க அப்படின்னு அவன் சபிக்கிறான். அது மட்டும் அல்லாது அவர்கள் முறை தவறி பிறந்த பிள்ளைகளைப் போல அவமானம் அடைவார்கள் அவன் சபிக்கிறதாகவும் வருது. இப்போ இந்த சொன்ன 4 ஒம்படை கிளவிலையும் பாருங்கள், எங்கேயுமே பசு வரல, மனுநீதி வரல, எதுவுமே வரல. அடுத்தல பாருங்கள் 1240 அது வள்ளிகண்டாபுரத்தில் 4 கிராமங்களுக்கு வரியை தள்ளுபடி செய்த படைத்தளபதி
இந்த தானத்தை தடுப்பவரின் மனைவியை சிறைபிடித்து குதிரைகளுக்கு புல்வெட்டும் புலையனுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். இங்கேயும் அது தப்பு தான் வச்சிங்களேன், மனைவியை அசிங்கப்படுத்தணும்னு சொல்கிறான். அது வந்து பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி 1258 ஆண்டை சேர்ந்த செங்கம்மா கல்வெட்டுன்னு இதை சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டில் ஒரு படைத்தளபதி மற்றும் அவன் தம்பி மற்றும் தம்பியின் 3 மகன்கள், இவர்கள் சோழர்களுக்கு எதிராக தனிநாடு அமைக்க நினைத்து தோற்று போனவர்கள். இவர்கள் அனைவரையும் ராஜ துரோகி, நாட்டு துரோகி என்று சொல்வதுடன் இவர்களுக்கு ஏதாவது வகையில் உதவி செய்பவர்கள் கொன்று தூக்கி எறியப்படுவார்கள். அவர்கள் நாய் மற்றும் பன்றிக்கும் கீழானவர்கள். அவர்களின் மனைவிகளின் மூக்கும் முலையும் அறுக்கப்படும். இது வந்து ராமாயணத்தோட எஃபெக்ட். அதுவும் அவரோட மனைவியோட மூக்க அறுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூழ்ச்சி பண்ணி தனி நாடு போகலான்னு பார்த்தவங்களுக்கு. அதே மாதிரி 1260 வருஷம் சேர்ந்த ரத்னகிரின்ற ஊரில் இருக்கிற கல்வெட்டை என்ன சொல்லுது? ஒரு நாடு, ஒரு நகரம் மற்றும் ஒரு கிராமம் ஆகிய 3 அமைப்புகளுக்கு இடையே நடந்த ஒரு பஞ்சாயத்து. அந்த தீர்ப்பை எதிர்ப்பவன் ஒரு பிராமணன் என்றால் அவனது கண் பிடுங்கப்படும், மூக்கு அறுக்கப்படும், படை வீரர்கள் அவனை கொல்லலாம். அது மட்டுமின்றி அவர்கள் பன்றி மற்றும் நாய்க்கு சமமாக கருதப்படுவார்கள் என்று சொல்கிறது இந்த கல்வெட்டு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, மனுநீதி என்ன சொல்லுது? ஒரு பிராமணனை எக்காரணத்தை கொண்டும் கொல்லக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருந்தா கூட கொல்லக்கூடாது. அது மனுநீதிக்கு எதிரானது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கு மனுநீதியில். இவங்க திருப்பி கல்கியிலேருந்து இவங்க வர எல்லாரும் திருப்பி சொல்கிறது என்ன? அந்த 4 கொலையாளியை நாடு கடத்திட்டாங்க. ஏன்னா அவங்க பிராமின்ஸை கொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டார் ராஜா அப்படின்னு. கொல்லக்கூடாதுன்னு ராஜா விட்டுட்டாருன்னா அவர் எதுக்கு மறுபடியும் போய் சேர நாட்டில் அவங்கள போய் தேடணும்? இருக்கும்போதே இங்கேயே பிடிச்சிருக்க வேண்டியது தானே. இங்கேருந்து ஓட விட்டு அப்புறம் பின்னாடி ஒரு தூதுவனை அனுப்பிச்சு அப்புறம் ஏன் தூதுவனை நீ ஏன்டா அரெஸ்ட் பண்ணேன்னு அவனை பிடிச்சி அடித்து இதுக்கு 1க்கு 4 வேலை செய்யணும். இதுலேருந்து என்ன தெளிவாக தெரியுதுன்னா, சோழர்கள் காலத்தில் பிராமண நீதியும் கிடையாது, மனு நீதியும் கிடையாது, மக்கள் நீதியாக தான் இருந்திருக்கு. எல்லாருக்குமே சமமாக தான் கொடுத்துருக்குறாங்க. சரிப்பா, இந்த ஒம்படை கிழவி ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படிப்பா அப்படி ஒத்துக்க முடியும்? அப்போ பிராமின்ஸுக்கு வந்து தண்டனை கொடுக்கவே இல்லைன்னு தானே கல்கியும் சொல்கிறாரு, பாலகுமாரனும் சொல்கிறாரு. நீ மட்டும் புதுசாக என்ன சொல்கிற அப்படின்னா, நான் புதுசாலாம் சொல்லலை. பிராமின்ஸும் தண்டிக்கப்பட்டார்கள். அதுக்கும் கல்வெட்டு இருக்குது. நீங்கள் நல்லா ஏதாவது ஒரு கோயில் பக்கமாகவோ எங்கேயாவது ஒரு கல்வெட்டு, ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அந்த கல்வெட்டை போய் ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன். அந்த கோயிலில் இருக்க எந்த பூசாரியும் எந்த ஆளுங்களும் உங்களை இப்போ ஃபோட்டோ எடுக்கவே விட மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது சார், இதெல்லாம் கவர்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிம்பாங்க. மெயினாக எதுக்கு தெரியுங்களா? இந்த கல்வெட்டு பூராமே எல்லாம் என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் தங்கம் வந்து இந்த கோயிலுக்கு இவர் தானமாக கொடுத்தாரு, ஒரு 1300 கிராம் தங்கம் தானமாக கொடுத்தாரு அப்படி இப்படின்ற விஷயம் பூரா தான் இந்த கல்வெட்டில் இருக்கும். நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த தங்கம்லாம் எங்கே போச்சு ஏன்னு வந்து கேள்வி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் உங்களை யாரும் ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. கேட்டால் அது வந்து கோயிலோட புனிதம் கெட்டு போயிடும், இது வந்து அரசாங்கம் செய்கிற வேலை, நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. உண்மை விஷயம் அது கிடையாது. என்னென்னா, யாரோ கொடுத்த தானங்கள் தான் அந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டில் இருக்கிற வரியில் நீங்கள் படிச்சுட்டு அந்த தங்கம்லாம் எங்கடா போச்சு, யாரோ ஒருத்தவங்க கொடுத்தேன்னு சொல்லியிருக்கானே, 300 வருஷமாக முன்னாடி கொடுத்ததுன்னு போட்டிருக்கேன், 300 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தங்கம் எங்கேயா போச்சுன்னு அந்த கோயிலில் இருக்க தர்மகர்த்தாவை கேள்வி கேட்பீங்க, அந்த கோயிலில் வேலை பார்க்குற பூசாரியை கேள்வி கேட்பீங்க. இதுக்கு தான் உங்களை யாரையும் அந்த கல்வெட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கவே விடுறதில்லை. அதை நல்லா புரிஞ்சுப்போம். சரி, நம்ம சோழர்களுக்கும் பிராமின்ஸுக்கு வருவோம். இவங்க சொல்கிற மாதிரி கல்கியோ பாலகுமாரனோ சொல்கிற மாதிரி எந்த பிராமின்ஸும் தண்டிக்கப்படலைன்றது முழு பொய். அதில் முதல் இது தான் உடையாளூர் கல்வெட்டு சொன்னோம். சொத்தெல்லாம் பிடுங்கினாங்க. சொத்தை தானே பிடுங்கினாங்க, தண்டனை கொடுத்தாங்களான்னா தண்டனையெல்லாம் கொடுத்ததுக்கு கல்வெட்டு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இங்கேருந்து படையெடுத்து போய் மொத்த சண்டையெல்லாம் அங்கேயே எல்லோரும் செத்துட்டாங்க. அந்த பிராமின்ஸ் மட்டும் இல்லை, அந்த கேரளா நாட்டில் இருந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண ராஜாவும் செத்து போயிட்டார். ஸோ அதுக்குன்னு தனியாலாம் கல்வெட்டு அடிக்கலை. வேறு இடத்துல அடிச்சிருக்காங்களான்னா வேறு இடத்துல கல்வெட்டு இருக்குது. அது என்ன கல்வெட்டுன்றதை பார்ப்போம். கிபி 985 1014 நம்ம ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் வேலூர்கிட்ட திருவல்லம்ன்ற ஊரில் விஸ்வநாத ஈஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது? ஒரு முறை இரவில் அந்த கோயிலின் அருகே வந்த ராஜராஜன் கோயிலின் விளக்குகள் சரிவர ஏற்றப்படாது இருப்பதை கண்டு அந்த கோயிலின் சிவாச்சாரியர்களை உடனே அழைக்க அன்று இரவே ஊர் சபை கூட்டப்படுகிறது. விசாரணையில் பார்ப்பனர் கோயில் பணத்தை திருடியது உறுதி செய்யப்படுகிறது. அவர்களுக்கு 74 களஞ்சி பொன் அபராதமாக விதிக்கப்படுகிறது. 74 களஞ்சி பொண்ணுன்றது இன்றைக்கி கணக்குக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 கிராம் கோல்டு. அது 300 கிராம் கோல்டை வந்து அவங்களுக்கு அபராதமாக வீச்சிருக்கிறாங்க. திருடினாங்கன்னு இருக்குது. திருடினதுக்கெல்லாம் கொல்ல முடியாது யாரையும். திருடினா அபராதம் தான் போட முடியும். அடுத்தால பார்த்திங்கன்னா 1070 1991 வரை உள்ள காலகட்டத்தை எடுத்துப்போம்.
தஞ்சை அருகே உள்ள திருப்பனந்தாள் அப்படின்ற கோயிலில் 1970, 78 மற்றும் 91 ஆகிய ஆண்டுகளில் முறையே ராஜராஜ மூவேந்த வேளாளர், சேனாதிபதி பல்லவராஜா மற்றும் சேனாதிபதி நந்திராஜா ஆகிய அதிகாரிகளின் தலைமையில் கோயில் கணக்குகள் ஆய்வு செய்யப்படுகிறது. ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலில் 3 வருஷம் பண்ணியிருக்காங்க. 70 ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க, 78 ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க, 1091 ஒரு ஆடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆடிட்டிங் பண்ண ஆஃபீஸர் தான் இந்த 3 பேரும். இந்த 3 முறைகளும் பார்ப்பனர்கள் கோயில் பணத்தை திருடியது தெரிய வருகிறது. முதல் 2 விசாரணைகளில் தண்டனை பகுதிகள் கல்வெட்டில் சேதமடைஞ்சிருக்கு. ஆனால் விசாரணை நடந்ததும் குற்றம் சாட்டப்பட்டதும் கல்வெட்டில் இருக்குது. என்ன தண்டனை கொடுத்தாங்கன்ற பகுதி மட்டும் சரியாக இல்லை. ஆனால் 3வது விசாரணையில் தண்டனை தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதுவும் விசாரித்த அதிகாரியே தீர்ப்பும் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த காலத்திலே டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அங்கங்கே உள்ள லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு. தண்டனை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 540 தங்க காசுகள் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருக்குறாங்க. தண்டனைக்கு உள்ளான பிராமின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, முதலாம் குலோத்துங்கனிடம் தங்களை மன்னிக்கும்படி மேலும் முறையீடு செய்கிறார்கள். இப்போ மாதிரியே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்க மாதிரி. அப்படி பண்ண ஆள் பேர் யாருன்னா பாண்டன் குமாரசாமி அப்படின்ற ஒருத்தர் தான். இப்போ தாங்க இந்த ஐயங்கார் பட்டர் அப்படின்ற பேரில், அப்போல்லாம் யாரும் இந்த மாதிரி பேர்லாம் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக பேர் மட்டும்தான் இருக்குது. இவர் பேரும் பாண்டன் குமாரசாமின்றவர் ஒரு பிராமின் தான் பிறந்தவர். அந்த கோயில் மகேஸ்வரனிடம், ஆண்டவனே இந்த குற்றத்திலிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து மறுபடியும் மாதம் 4½ நாள் உனக்கு பணி செய்யும் பாக்கியத்தை தா என்று முறையிட்டாராம். சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு மகேஸ்வரன்ட்டே முறையிட்டார் போல இருக்கு. ஆனால் அதெல்லாம் குலோத்துங்கன் எதுவும் கொடுத்ததா, மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டதாலாம் அந்த கல்வெட்டில் குறிப்பில்லை. அதாவது தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்தோமே, அந்த ராஜராஜ மூவேந்த வேளாளர் அப்படின்றவர், அவர் ஸ்ரீரங்கம் கோயிலையும் போய் அவர் ஆடிட்டிங் பண்ணியிருக்கார். அங்கே ஆடிட்டிங் பண்ணி அபராத தொகையாக 940 காசுகள் ஏன் இன்னும் வசூலிக்கப்படலைன்னு ஃபாலோ அப் லெட்டர் எழுதியிருக்கிறார். அந்த ஃபாலோ அப் லெட்ரு அங்கே கல்வெட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1152வது வருஷம் 2ஆம் ராஜராஜன் காலத்தில் விக்கிரம சோழ உடையார் அப்படின்ற கோயிலில் அவங்க கொடுத்த நிறைய தங்கத்தை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிவபிராமணர்கள் 180 காசுகள் அபராதம் செலுத்த வேண்டும் அப்படின்னும், கோயில் பணிகளிலிருந்து அவர்களோட மொத்த தலைமுறையும் பணி நீக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு இந்த 1152வது வருஷத்தோட கல்வெட்டு சொல்லுது. அதே மாதிரி பாருங்கள், 1613வது வருஷம் 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் நமிநந்தி அடிகள் அப்படின்ற ஒரு பார்ப்பனரோட மகன் திருக்கழுக்குன்றம் கோயிலில் சிலையில் இருக்கிற தங்கத்தால் ஒரு நெற்றி பட்டயம் மாதிரி இருந்திருக்கு. அதை திருடின குற்றத்துக்காக சிறை தண்டனை வழங்கியதோடு நமிநந்தி அடிகள் கோயிலுக்கு அருகில் வாழ்ந்த மாடவிளக்கம் என்ற வீடும் பிடுங்கப்படுகிறது. அது ஏலத்தில் விடப்பட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்படுகிறது. ஆனால் அந்த குடும்பத்தினர் அந்த கிராமத்தில் வாழ அனுமதி இருக்கிறது. அதுக்காக அவங்கள மொத்தமாக ஊரை விட்டுலாம் துரத்தலாம் இல்லை. யார் தப்பு செஞ்சானோ அவனுக்கு அபராதத்தை போட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கு அபராதமாக அவங்க வீடை ஜப்தி பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த குடும்பத்தெல்லாம் யாரும் அடித்து துரத்தலாம் இல்லை. இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த உடையாளூர் கல்வெட்டில் சொன்ன அந்த சோமன், ரவிதாசன் இவங்கெல்லாம் நாடு கடத்தி ஊரை விட்டே துரத்திட்டாங்க. அது மாதிரிலாம் யாரையும் துரத்தலாம் இல்லை. 1024வது வருஷம் இன்னொரு கல்வெட்டு, காமாகினி சாமோசி அப்படின்னு ஒரு பார்ப்பனருக்கு கொலை குற்றத்துக்காக அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுலேருந்து நமக்கு தெளிவாக என்ன புரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட அது ஒரு 7, இது ஒரு 5 கல்வெட்டு, ஒரு 12 கல்வெட்டு நான் சொல்லிட்டேன். இந்த 12 கல்வெட்டும் நீங்கள் எங்கே வேணால் போய் செக் பண்ணலாம். ஒன்று காமிச்சா தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறுலாம் பதம் கிடையாதுன்னு வேணால் சொல்லலாம். ஒன்றுக்கு 12 இடம் சொல்லியாச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சோழர்கள் மனுநீதியை பற்றி எந்த கவலையும் படலாகும். மனுநீதியில் சொன்ன மாதிரி நம்ம பார்ப்பனர்களுக்கோ பிராமின்ஸுக்கெல்லாம் ஏதாவது தண்டனை கொடுத்தா பல காலம் நரகத்தில் தலைகளை தொங்குவோம், அங்கே நெருப்பில் போட்டு வாட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் யாரும் பயப்படல. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் ஈக்குவலாக நடத்தியிருக்காங்க. நம்ம அதுக்காக அவங்கள மட்டம் தட்டினாங்கன்னு சொல்லலை. பிராமின்ஸு சாதாரண மனிதர் எல்லாரும் சமமாக நீதிக்கு முன்னாடி ஈக்குவலாக தான் நடத்தப்பட்டிருக்காங்கன்றது தான் இத்தனை கல்வெட்டும் நமக்கு சொல்லுது. ஆனால் இவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி கதையெல்லாம் எழுதி நம்மளை என்ன சொல்ல வராங்கன்னா, சோழர்கள் காலத்தில் பிராமின்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருந்தது. அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்கள நாடை விட்டு தான் கடத்தினாங்களே தவிர அவங்கள கொலையெல்லாம் பண்ணலை, அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல, எப்போவுமே நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு நம்மக்கிட்ட திருப்பி நம்ம மனசில் பதிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். இதை தொடர்ந்து ஏற்கனவே நம்ம சொன்னோமே, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அது ஏன் வந்ததுன்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.